குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டைட்டில்லே பார்த்துருப்பீங்க. இவன் என்னடா ஜோசியம் தான் பேசுறானா இல்லை வேற எதுவுமா, ஒரு மாதிரியாவே பேசிக்கிட்டு இருக்காரானே, ஒரு மாதிரி கிளர்ச்சியை தூண்டுற மாதிரி அல்லது உணர்ச்சியை தூண்டுற மாதிரி ஒரு கண்டென்ட் போட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு நினைச்சிங்கன்னா யாரும் தவறாக எடுத்துக்கிற வேண்டாம். இது ஒரு விழிப்புணர்வுக்காக தான். இப்போ பாடம் படிக்கும்போது பசங்களுக்கே அந்த செக்ஸ் சம்மந்தப்பட்ட கல்வியை புகுத்தணும் அப்படின்னு நம்ம எல்லா பேரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஏன், குழந்தைகளாக இருந்தாலும் பாதுகாப்பாக இருக்கணும், ஒரு சேஃப்டிக்காக வேணும்னு சொல்லி பாட புத்தகத்திலே சேர்க்கணும்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ஜோதிடத்திலையும் கிரக இணைவுகளை வச்சு எந்தெந்த கிரகம் எப்படியெல்லாம் இருந்தால் எந்தெந்த மாதிரி செக்ஸ் அந்த காம உணர்ச்சியை தூண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னைக்கு உள்ள ஜோதிடர்களுக்கு இது பெரும்பாலும் தெரிகிறது இல்லை. அதுவும் இப்போ புதுசாக படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா மாணவர்கள், ஜோதிட மாணவர்கள், அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் போய் சேர்றதே இல்லை. இதெல்லாம் ஆராய்ச்சியில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ரெண்டாவது, பல புத்தகங்கள் இந்த மாதிரி வந்த மாதிரி தெரியல, யாரும் வீடியோ போட்ட மாதிரியும் தெரியல. கிளாஸ் எத்தனையோ நம்ம அட்டன் பண்ணுறோம், படிக்கிறோம், எத்தனையோ குருமார்ட்ட படிச்சிருக்கிறோம். அப்படியே படிச்சிருந்தாலும் அவங்களும் ஒரு சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறது இல்லை. ஏன்னு தெரியல. அது இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு 4 பேருக்கு சொல்லிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு, இது முழுக்க முழுக்க ஒரு விழிப்புணர்வுக்காக தானே வெளியே, ஒரு ஆராய்ச்சிக்காக, ஜோதிட ஆராய்ச்சிக்காக மட்டும் எடுத்துக்கோங்க. மற்றபடி யார் மனசையும் புண்படுத்துவதற்காக இந்த வீடியோ பதிவு போடப்படவில்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல உறுதியாக சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, பெண்கள் ஜோதிட ஆர்வம் உள்ளவங்க மட்டும் இதை பாருங்க. மற்றபடி இதர பெண்களுக்கு இந்த வீடியோ விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. குறிப்பாக 18 வயசுக்கு கீழே உள்ள சிறுவர் சிறுமிகள் பார்க்க வேண்டாம். சரி, இப்போ ஜோதிடத்துக்கு உள்ள போவோம். செக்ஸு, காம உணர்ச்சி அப்படின்னா பொதுவாக அந்த காலத்தில் ஜோதிட நூலில் ஆணை வச்சு தான் ஒரு ஆண் எத்தகைய பெண்ணிடம் உறவு கொள்வான் அப்படிங்கிற மாதிரி விதிகள்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்குது. இது ஜோதிடத்துக்காக. ஆனால் இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு லிவிங் டுகெதரில் ஆணும் பெண்ணும் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. மேலை நாட்டில் உள்ள பழக்க வழக்கம்லாம் நம்ம நாட்டிலையும் பின்பற்றப்படுகிறது. படிக்கும் போதும், காலேஜ் போகும்போதும், அல்லது வேலை பார்க்குற இடத்துலையும் ஏதோ ஒரு பழக்க வழக்கத்தில் ஒரு தவறான சேர்க்கையெல்லாம் ஈடுபட்டுருது, வந்துடுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். குறிப்பாக ஒருவருக்கு அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சபல புத்தி அப்படிங்கிறது ஏதாவது ஒரு மோசமான கிரகத்துடைய தசா புத்தி நடக்கும்போது ஏற்பட்டு போகும். விலங்குகளுக்கு வர்றது இயற்கை, மனிதர்களாக இருந்தாலும் வரக்கூடியது இயற்கை தான். அந்த இடத்துல தான் மனுஷன் புத்தியை கடன் கொடுத்துட்றான் அப்படிங்கிற மாதிரி 6 அறிவில் ஓரறிவு மழுங்கிறது. மழுங்கி உணர்ச்சி வசப்பட்டு தப்பு பண்ண ஆரம்பிச்சிடறான். தான் செய்யறது தப்புங்கிறது அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. யார் சொன்னாலும் புரிஞ்சுக்கிற நம்ம மனநிலையில அவன் இல்லை. அதுக்கு அப்போ நடந்துக்கிட்டு இருந்த கிரகங்கள் தான் காரணம் அப்படிங்கிறது எல்லா பேருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதுல குறிப்பா நான் டைட்டில் சொன்னது 5 விதமான பெண்கள் அப்படின்னு சொல்றேன். இந்த இடத்துல பெண்கள்லாம் பெண்கள் மட்டும் எடுத்துக்கிறாங்க. அப்படியே ஆப்போசிட்டா ஆண்களையும் சேர்த்து எடுத்துக்கிடுங்க. ஆண் பெண்ணை நோக்கி போகிறான். இதே கிரக இணைவு பெண் ஜாதகத்துல இருக்குன்னா அந்த பெண் ஆணை நோக்கி போகிறாள் அப்படிங்கிற மாதிரி மாற்றி அமைச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜாதகத்துல, அதாவது இந்த மாதிரி தவறான சேர்க்கையில் உள்ள ஜாதகங்கள் யாருக்கிட்டே இருந்துச்சுன்னா அவங்க ஜாதகத்துல எடுத்து அப்ளை பண்ணி பாருங்க. நான் சொன்னக்கூடிய அந்த விதிகள் பெரும்பாலும் ஒரு 90% பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். பாக்கி 10% ஏன் சொல்றேன்னா, அவங்களுக்கு அந்த மாதிரி தசா புத்தியை வராமல் இருந்தது, ஆனாலும் கிரக சேர்க்கை அப்படிலாம் இருக்குது அப்படின்னு நினைச்சு குழப்பிக்கிற கூடாது அப்படிங்கிறதுக்காக பெரும்பாலும் தவறான சேர்க்கையில் உள்ளவங்களுடைய ஜாதகத்துல இந்த கிரக இணைவு இருந்திருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு. சரி, ரொம்ப வளவளன்னு பேசல, ஸ்ட்ரெயிட்டா அதுக்குள்ள போறேன். அப்படிங்கும்போது முதல்ல நம்ம ஏற்கனவே வீடியோ பதிவுகள் போட்டிருக்கிறோம், நிறைய சொல்லியிருக்கிறேன். சந்திரன் அப்படின்னா நம்ம அடுத்தவர் மனைவி அப்படின்னு ஒரு பதிவே போட்டிருக்கிறோம். அடுத்தவர் மனைவின்னு ஒரு பக்கம் இருக்கட்டும், பிறர் மனை நோக்குதல்னு ஒரு பக்கம் இருக்கட்டும். சந்திரன்னா தாய்மை அடைந்த பெண்கள். தாய்மை அடைந்த பெண்கள் அவங்களுடைய ஒரு ஆணுக்கு சபல புத்தி, அந்த மோசமான தசா புத்தி நடக்கும்போது சந்திரன் தொடர்புல இருக்கிறார், தசா புத்தியோட சந்திரன் தொடர்புல இருக்கிறாருன்னா அடுத்தவர் மனைவின்னு மட்டும் இல்லாம ஏற்கனவே குழந்தை பெற்றவங்க, சரியா, கல்யாணம் முடிச்சு 2 குழந்தைக்கு தாயா இருப்பாங்க, அவங்களுடைய ஒரு உறவு முறை ஏற்பட்டுரும். அதை விட முடியாத சூழ்நிலைக்கு இருக்கும். ஏன்னா சந்திரனா மனோகாரகன் இல்லையா, மனசுக்கு காரன், உடம்புக்கு காரன். மனசும் உடம்புக்கு கெட்டு போனா தான் யாரும் எல்லை மீறுறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்ப சந்திரனா தாய்மை அடைந்த பெண்கள் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிடுங்க.
இப்ப சுக்கிரன் அப்படின்னா கன்னி பெண்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கன்னி பெண்கள்லாம் பருவ வயதை அடைந்தவர்கள், வயதுக்கு வந்த பெண்கள், கல்யாணம் பண்ணாத பெண்கள் கன்னி பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். கன்னி பெண்கள்னு இப்ப யாரப்பா சொல்ல முடியுது? எல்லா பேருமே தப்பு புரியாங்க அப்படிலாம் கிடையாது. அல்லது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சுய இன்பத்துல இந்த காலத்துல ஈடுபடத்தான் செய்யறாங்க. சுய இன்பத்துல ஈடுபடுறதெல்லாம் கன்னித்தன்மை இழந்ததா கணக்குல வராது. சரியா? முதல்ல எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணும் சேர்ந்தாதான் கன்னித்தன்மை இழக்கப்படுகிறதுன்னு அர்த்தமே ஒழிய சுய இன்பத்துல ஈடுபடுறதெல்லாம் கன்னித்தன்மை இழந்துட்டாங்கன்னு எடுத்துக்க முடியாது. அப்ப சுக்கிரன் கன்னித்தன்மை உள்ள ஆண்கள் பெண்களை குறிக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா சுக்கிரனா உணர்ச்சிக்கு காரகம். சரிங்களா? அப்ப தசாபுத்தி, மோசமான தசாபுத்தியோட சுக்கிரன் சம்பந்தப்பட்ட பருவ வயது அடைந்த ஆண் பெண்கள், கல்யாணத்துக்கு முந்தின ஸ்டேஜில் உள்ள ஆண் பெண்கள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த சுக்கிரன் சம்பந்தப்பட்ட அப்படி. சரி, புதன் சம்பந்தப்பட்ட காதல். புதன் தனிச்சு எப்பயுமே இருக்க மாட்டாரு, பெரும்பாலும் சுக்கிரன் கூட சேர்க்கையில தானே இருப்பார் இல்லையா? அப்போ காதல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். காதல் எந்த வயதுக்கும் கணக்கே கிடையாது இல்லையா? எந்த வயசா இருந்தாலும் காதல் வரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். புதன்னா இளமை அப்படிங்கிறதையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. பருவ வயதுக்கு கீழே பக்குவம் அடையாத பெண்கள், ஆண்கள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. தான் செய்யறது தப்புங்கிறதே தெரியாத ஒரு வயசு ஸ்டேஜ். வயசுக்கு வந்திருப்பாங்க பெண்கள் 12 வயசு 13 வயசு 11 வயசு எல்லாம் வயசுக்கு வந்திருப்பாங்க. 18 வயசுக்கு கீழே பக்குவம் இல்லாத வயசு அப்படிங்கிற அந்த குறைஞ்ச வயசு, ரொம்ப குறைஞ்ச வயசு பெண் குழந்தைங்க அல்லது இப்போ ஆம்பளை பசங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்ப இளமை அப்படின்னு சொல்லக்கூடியது புதன். சரி, அடுத்ததா சொல்லக்கூடியது சனி. சனினா என்ன சொல்றோம்? முதுமை தோற்றம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? வயசு கம்மி தான், ஆனா கொஞ்சம் விகாரமா வயசான தோற்றத்துல இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லலாம். பிளஸ் சனினா உடல் ஊனமுற்றவரை குறிக்கும். சரியா? இந்த முதுகு கூண் விழுந்தவங்க, கைகால் ஒச்சமா இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி உடல் ஊனமுற்றவங்கள குறிக்கும். இந்த சனி கூட புதன் சேர்ந்து இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல, அல்லது புதனுடைய தொடர்பு, பார்வை இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா, புதன்னா காது, வாய் பேசுறது இல்லையா? அப்ப காது கேட்காத பெண்கள், வாய் பேச முடியாத பெண்கள், ஆண்கள், அவங்க மேல ஒரு ஈர்ப்பு, கவர்ச்சி, ஆசை, இப்படி எல்லாம் நான் சொல்லக்கூடியது எல்லாமே இந்த கர இணைவு இருந்தா இவங்க மேல ஆசையை தூண்டும், ஒரு ஈர்ப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். தப்பு பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்கிறது வேற விஷயம், அதையும் சொல்றேன். அப்ப இந்த சனினா முதுமை தோற்றம், உடல் ஊனமுற்றோர். அது போக அந்த சனினா வேலையாட்கள் சொல்றோம் இல்லையா? தன் வீட்டுக்கு வேலைக்கு வரக்கூடிய ஆண் பெண்கள், தான் கூட வேலை பார்க்குற, பணிபுரிகிற இடத்த வேலை பார்க்குற இடத்துல எல்லாம் இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் அப்படிங்கிறதையும் சேர்த்து எடுத்துக்கிறோம். சரி, வேற யாரும் விட்டு போயிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப குரு சூரியனை விட்டுருவோம். அப்படின்னா குரு சூரியனை ஏன் விடணும்னா, காலபுருஷனுக்கு 5க்கும் 9 கைப்பிடி. சூரியன் 5 கைப்பிடி, கௌரவத்தை எதிர்பார்க்கக்கூடியவர். குரு 9 கைப்பிடி இல்லையா? புகழை எதிர்பார்க்கக்கூடியவர். இந்த கௌரவம் புகழ் பாதிக்கப்படக்கூடாதுன்னு இவங்கெல்லாம் தப்பு பண்ண மாட்டாங்கன்னா, இவங்களும் தப்பு பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் எடுத்து அழகிகளோட அந்தரங்கமா இருந்துட்டு வருவாங்க, வெளியில தெரியாது. சரியா? பெரிய மனுஷங்க மாட்டிக்கிட்டா வெளியில வராது இல்லையா? நியூஸ் அப்படியே அமைக்கிறாங்களா அந்த மாதிரி. இதைத்தான் ஒரு காலத்துல அரசருக்கு அந்தப்புற அழகிகள் இருந்தாங்க, அந்தப்புறம் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த காலத்து அரசர்கள் யாரு அப்படின்னா இந்த கோடீஸ்வரர்கள் தானே. அது போக இன்னைக்கு எல்லாருமே நாட்டு மன்னர்கள் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டோம். அதனாலதான் எல்லா பேரும் இப்படி தவறான நடவடிக்கை செயல்பாடுகள்லாம் இறங்கிட்டோம். இதுல குறிப்பா சூரியனும் குருவுங்கிறது பெரிய மனிதர்களை சொல்லும் இல்லையா? ஊர் தலைவர்கள், பெரிய மனிதர்கள், கௌரவம் புகழ் எதிர்பார்க்கக்கூடியவங்க, அவங்களும் தப்பு பண்ணுவாங்க, ஆனா வெளியே தெரியாது. அந்த சூரியனுக்கும் குருவுக்கும் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த புதன், சுக்கிரன், சந்திரன் இந்த மாதிரி தொடர்பு சேர்க்கையெல்லாம் வந்தா அவங்களும் தப்பு பண்ணுவாங்க, வெளியில தெரியாது, மறைச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். சரி, ரைட்டு. இதுல வேற யார் விட்டுருக்காங்கன்னா செவ்வாய். கடைசியா சொல்லக்கூடிய விஷயம் செவ்வாய். செவ்வாய்மா அப்படியா? அப்படின்னா செவ்வாய் காலபுருஷனுக்கு 8க்கு அதிபதியா வருவாரு, லக்னாதிபதியா வருவாரு, மாங்கல்ய ஸ்தானாதிபதி, மங்களகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சுமங்கலி பெண்களை மட்டும் குறிக்காது, விதவை பெண்களையும் குறிக்கும். செவ்வாய் தொடர்பு மோசமாக இருந்து ஏற்பட்டுட்டா, நடக்கிற தசாபுத்தியோட தொடர்பு ஏற்பட்டுட்டா, கணவனை இழந்த கைம்பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமங்கலி பெண்கள், விதவை பெண்கள், விடோ அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள், பெண்களோட தொடர்பு அந்த விதவை பெண்களுடைய தொடர்பு செவ்வாய் தான் குறிக்கிறார் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. இந்த விதவை பெண்கள் அப்படின்னா
கல்யாணமாகி குழந்தை பெற்றவங்களாக இருக்கலாம், கணவர் வந்து ஏதாவது விபத்தில் இறந்து போனவராக இருக்கலாம், கல்யாணம் ஆன உடனே கணவர் இறந்திருக்கலாம், குழந்தை பெற்றுக்கிறாத பெண்களாகவும் இருக்கலாம். மொத்தத்துல விதவி பெண்கள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த சந்திரன் கூட செவ்வாய் சேர்த்திருந்தா, சந்திரமங்கல யோகம்லாம் சொல்றோம் இல்லையா, நடக்கிற திசாபுத்திக்கு சரியில்லைன்னா இந்த சந்திரனும் செவ்வாயும் சேரும் பொழுது கல்யாணமாயி குழந்தை பெற்ற விதவை பெண்கள் அப்படின்னு கிரக சேர்க்கையை எடுத்துக்கோங்க. சரிங்களா? சரி, இவங்களோட சனியும் சேர்றாருன்னு வச்சுக்கோங்க. கல்யாணமாயி குழந்தை பெற்று விதவையாகி வயதிலையும் ரொம்ப மூத்தவங்க, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆணுக்கு 25 வயசு இருக்குன்னா அந்த பெண்ணுக்கு 40-45 வயசு இருக்கும். சரியா? கிட்டத்தட்ட ஒரு அம்மாவுடைய வயசு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அவ்வளவு வயசு மூத்த பெண்களுடைய தொடர்பு அது விதவி பெண்ணா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விஷயத்த நான் வீடியோவா போடுறதே மனசுக்கு சங்கட்டமா தான் இருக்கு. இப்படி எல்லா பேரும் சங்கட்டமா நினைக்கிறதுனாலதான் யாரும் வெளியில சொல்ல முடியாம ஒரு சில ஜோதிடர்கள் மனசுக்குள்ளேயே போட்டு மறைச்சிட்டு போயிருப்பாங்க. ஆனா யாருக்கும் வெளியில ரகசியம் தெரியாம போயிரும் இல்லையா? இன்னைக்கு ஜோதிட மாணவர்கள் எத்தனையோ பேர், லட்சக்கணக்கான பேர் நம்ம நாட்டில் உருவாகிட்டாங்க. ஆனா இந்த மாதிரி விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்காகவே அந்த கண்டென்ட் எடுத்துட்டு இருக்கிறேன். வேற எதுவும் தப்பான கண்ணோட்டத்துல இல்லை. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நிதானத்தோட எடுத்துக்கோங்க. சரியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல எல்லா பேரும் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் தெரியும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. ஏன்னா எல்லா பேருக்கும் போய் சேரட்டும். இன்னைக்கு நான் ஒரு சுயநலத்தோட இல்லாம பொதுநலத்தோட இந்த விஷயத்தை 4 பேருக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா? அதே மாதிரி இந்த வீடியோ பாக்குற நீங்க ஒரு லைக் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா எல்லா பேருக்கும் இந்த வீடியோ ஸ்ப்ரெட் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். சரி, அது பிறகு வேற யார சொல்லியிருக்கிறோம்? எல்லா கிரகங்களையும் சொல்லிட்டோம். இப்ப ராகு கேதுக்கு மட்டும் நம்ம மிச்சமா சொச்சமா அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். இப்ப 5 வகையான பெண்கள்னு சொல்லி சந்திரன் சொல்லிட்டோம், செவ்வாய் சொல்லிட்டோம், புதன் சொல்லிட்டோம், சுக்கிரன் சொல்லிட்டோம், சனியையும் சொல்லிட்டோம், சூரியன் குருவுக்கு தனியா பிரிச்சு சொல்லிட்டோம். இவங்க தப்பு பண்ணுவாங்க, வெளியில தெரியாது, மாட்டிக்கிற மாட்டாங்க. மிஞ்சி போனது ராகு கேதுகள், சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள், உருவமே இல்லாத கிரகங்கள். இவங்க கிரக சேர்க்கை இருந்தா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும் இல்லையா? சரி, இந்த புதன் கேது இவங்களோட சுக்கிரன் சந்திரன்லாம் தொடர்பு ஏற்பட்டா அது வந்து விபச்சார யோகம்னே சொல்லுவாங்க. அதாவது விளைவுகள் தொடர்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த இடத்துல கேதுக்கு பதிலாக ராகு இருந்தாலும் அதுதான். சரியா? கேது சம்பந்தப்பட்டால் தன்னுடைய தேவைக்காக விளைமகளை தேடி போவான். தேவைக்காக மட்டும் அதிகமாக இருக்காது. எனக்கு கேது குறைச்சு கொடுக்கும், கம்மியாகும். அப்ப விதவை பெண் விபச்சார பெண்களை தேடி போகக்கூடிய அமைப்பு ராகு கேதுக்கள் கொடுக்குது. சரிங்களா? தேவைக்கு கேது எந்த நேரம் இதே வேலையாத்தான் இருக்கிறான், சம்பாதிக்கிற காசெல்லாம் கொண்டு போய் அங்கத்தான் போய் விட்டுட்டு வர்றான் அப்படிங்கிறது ராகு. சரியா? அப்ப போதையிலேயே குடிப்பழக்கம் மட்டும்தான் போதை இல்லை, பெண் போதை மிகப்பெரிய போதை. அப்பேற்பட்ட போதையை வந்து தூண்டி விட்டுறது, பெண் போதையை தூண்டி விட்டுறது ராகு. அப்ப ஒரு பைசா மிஞ்சாது, சம்பாதிக்கிறது எல்லாம் செலவு பண்ணக்கூடிய அமைப்பு அந்த ராகு கொடுத்துருவாரு. விலைமகள் தொடர்பை அதிகமா ஏற்படுத்தி கொடுக்குறது, அதிகம்னா ராகு. சரிங்களா? ராகு அப்படிப்பட்ட அமைப்பும் உண்டு, நிழல் கிரகங்களுக்கு உண்டு. அப்ப இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு கிரகம் சம்மந்தப்படணும்னு சொன்னேன் இல்லையா? அது என்ன கிரகம் தெரியுமா? எல்லா பேரும் சொன்னா ஏத்துக்குவீங்களோ இல்லையோ, ஆனாலும் ஏத்துக்கிட்டு ஆகணும். புரிஞ்சு பாருங்க. காலபுருஷனுக்கு 12க்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு தொடர்பு இருந்தா தான் எந்த இடத்துலயும் தாம்பத்தியம் நடக்கும், அது யாரு கூடயும் நடக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப ஒவ்வொரு கிரகத்தையும் தனித்தனியா சொன்னேன். அவங்களுக்குலாம் அந்த மனசுக்குள்ள அந்த மாதிரி ஒரு விதவை பெண்ணை பாக்குறோம், நம்ம மனசுக்குள்ள சஞ்சலம் வந்துடுது. ஆள் பொண்ணு வந்து இந்த பெண் நல்லா இருக்கிறா, இந்த வயசுல இப்படி ஆயிடுச்சே இந்த மாதிரி பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஆசை. ஒரு அழகான பெண்ணை பார்த்தாலும் ஆசை. இன்னைக்கு எல்லாம் ஆன்டி வெறியர்கள்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஆசையை மட்டும்தான் தூண்டும். தப்பு பண்ணணும், தப்பு நடந்திருக்கும் அல்லது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நடந்துகிட்டு இருக்க திசா புத்தி சப்போர்ட்டிங்கோட குருவோடைய பார்வையோ சேர்க்கையோ தொடர்போ இருந்தா மட்டும்தான் யாரும் தப்பு பண்ணுவான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அந்த இடத்துல குரு வந்து முழு சுபகரகம் தான், இல்லைன்னு சொல்லல. ஐனசேன போக ஸ்தானாதிபதியா வச்சிருக்காங்க, காலபுருஷனுக்கு 12க்கு அதிபதியா வச்சிருக்காங்க. அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல குருவோடைய தொடர்பும் இருந்திருக்கும். அப்படிப்பட்டவங்க தான் தப்பு பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு சில ஜாதகங்கள்லாம் கிடைச்சுன்னா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. இதுக்காகவே நான் ஜாதகம் போடலாம், ஆனா அது ஒருத்தருடைய மனசை வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி ஆகிப்போம். இன்னைக்கு யாரும் வெளியில சொல்லாத ரகசியத்தை சொல்லி கொடுத்துருக்கிறேன். அதாவது ஜோதிடத்தில் மறைக்கப்பட்ட உண்மைகள், சொல்ல மறந்த ரகசியங்கள், எப்படி எதாவது வச்சுக்கலாம் டைட்டில். இப்படியெல்லாம் வந்து சொல்ல கொஞ்சம் கூச்சப்படக்கூடிய விஷயத்த கூட நான் வெளிப்படையா சொல்லியிருக்கிறேன். அதனால இந்த வீடியோ வெற்றி பெறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு மெயினாக வேணும். 2வது, வெற்றி பெற்றது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது.
சரியா? இது எல்லா பேருக்கும் போய் சேரணும்னா ஒரு ஜோதிட மாணவர்கள் ஆர்வம் உள்ளவங்க தான் இந்த வீடியோவை பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. சரிங்களா? அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.